வணக்கம் சைடெக் நண்பர்களே. நீங்கள் ரொம்ப நேரம் தூங்காமல் மொபைல் பார்த்துக்கிட்டு அல்லது லேப்டாப் பார்த்துக்கிட்டு பெட்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கீங்களா? ஒரு இரவு ஃபுல்லாக தூங்காமல் ஃபோனை பார்த்துக்கிட்டோ அல்லது விழிச்சிக்கிட்டோ இருக்கீங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக வேறு எந்த விதமான வேலையுமே செய்யாமல் பெட்லேயே உங்களுடைய நேரத்தை நீங்கள் கழிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இதோடைய பேர் என்ன அப்படின்னாக்கா பெட் ராட்டிங் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா பெட் ராட்டிங்னா என்ன, இது எதனால் ஏற்படுது, இதற்கான சில அடிப்படையான காரணங்கள் என்ன, இவைகள்லேருந்து நம்ம எப்படியெல்லாம் வெளியே வரலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இது மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதன் மூலமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? பெட் ராட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பெட் ராட்டிங் என்பது ஒரு நபர் பல மணி நேரம் அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக பெட்லேயே படுக்கையிலேயே உட்காந்துக்கிட்டோ அல்லது படுத்துக்கிட்டோ இருக்கிறதுக்கு பேர் தான் பெட் ராட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு ஃபீவர் இருக்குது அல்லது ஒரு உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் வேலைக்கு போகாமல் இல்லை காலேஜுக்கு போகாமல் ஸ்கூலுக்கு போகாமல் அவர் பெட்லேயே படுத்திருக்காரு அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் அது அப்படி இல்லை. உடம்பு சரியில்லாதனால அவர் பெட்டில் படுத்தில்லை, அவர் நல்லா தான் இருக்கார். ஆனால் அவர் ரொம்ப ஒரு டயர்டாக, ஒரு சோர்வாக, ஒரு சலிப்பாக, ஒரு போர்டமாக அப்படி படுக்கையிலே இருக்கார் அப்படின்னாக்கா அதை நம்ம பெட் ராட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நேரத்தில் அவர் மொபைலில் ஏதாவது ஒன்று பார்த்துட்ருக்காரு, லேப்டாப்பில் ஏதாவது ஒன்று பார்த்துட்ருக்காரு, ஒரு சீரீஸ் தொடங்கி அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு, வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்காரு, அல்லது யூடியூப்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே படுத்துட்ருக்காரு, அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக கிரிக்கெட் பார்த்துட்ருக்காரு, வீடியோ கேம்ஸ் பார்த்துட்ருக்காரு. எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டே யாரையும் மீட் பண்ணாமல், வேறு யார்கிட்டையும் பேசாமல், அன்றாட வேலைகளில் ஈடுபடாமல் இப்படி ஒரு நாள் ஃபுல்லாகவோ அல்லது ஒரு நைட்லேயோ வேறு எந்த ஒரு செயல்களிலையும் ஈடுபட விருப்பம் இல்லாமல் இப்படி மொபைலையே பார்த்துட்ருக்கிறது, பெட்லேயே படுத்துட்ருக்கிறதுக்கு பேர் தான் பெட் ராட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் உருவாகுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். பேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில நபர்கள் ரொம்ப கடினமாக வேலை செய்வாங்க. ஒரு 6 நாள் தொடர்ச்சியாக வேலை பார்க்குறதுனால ஒரு 7ஆவது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃபுல்லாகவே பெட்டில் படுத்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க. அல்லது நான் ஒரு வாரம் வேலை பார்த்தேன், ஒரு வாரம் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெட்லேயே இருக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா மனப்பதட்டம் அதிகமாக இருக்கிறவங்க, மனப்பதற்றம் அல்லது மன சோர்வு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இவங்க கூட எதையாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாமல், எந்த ஒரு விஷயத்துலையும் நாட்டம் போகாமல், பழைய செயல்களில் பழைய விஷயங்களில் ஏற்கனவே விருப்பம் இருந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டாமல் ஒரு நாள் ஃபுல்லாக பெட்லேயே படுத்துக்கிட்டு அப்படியே சோர்வாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஓவர் ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது மூளையில் நிறைய இன்ஃபர்மேஷனை வாங்கி 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 அதனாலேயே ஒரு டயர்டாகி அப்படியே ஒரு சோர்வாக படுத்து கிடக்கிற சில நபர்களை நம்ம பார்க்க முடியும். சில பேருக்கு இந்த பெட் ராட்டிங்கே ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக அமையுது. அது எப்படி கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை இதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, வேறு ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு, வேறு தொந்தரவுலேருந்து மீண்டு வர்றதுக்காக, ஒரு மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கு, ஒரு மனப்பதட்டத்தை சமாளிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே பெட்லேயே படுத்து கிடப்பாங்க. இது ஒரு வகையான மனநல தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி, தன்னைத்தானே காத்துக்கிறதுக்கு ஒரு வழி நினைக்கிறாங்க. இவைகள்லாம் ரொம்ப முக்கியமான காரணங்களாக இருக்குது. சரி, இது நல்லதா கெட்டதா? பெட் ராட்டிங் நல்லதா கெட்டதா அப்படின்னாக்கா இதில் சில நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க முயற்சி பண்ணோம். இப்போ இதில் என்னென்ன விதமான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம ரொம்ப கடினமாக உழைக்கிறவங்களுக்கு, அதிகமான நாட்கள் உழைக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக அவங்க பெட்லேயே படுத்துருக்கிறது ஒரு வகையில் நல்லது. அவங்கள அது ஒரு எனர்ஜி படுத்திக்கிறதுக்காக ஒரு நாள் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா மறுபடியும் போய் அவங்க உற்சாகமாக வேலை செய்கிறதுக்கு அது ஒரு நல்லது நம்ம எடுத்துக்க முடியும். சில சமயத்தில் அவங்களுக்கே சில பேருக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும், தன்னைத்தானே கேர் பண்ணிக்கிறதுக்கு சில நாட்கள் தேவைப்படும். அதனால் ஒரு சில நாட்கள் அவங்க பெட்டில் படுத்து அப்படி யோசிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க அல்லது ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டு இருக்காங்கன்னா அது ஒரு வகையில் பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் நெகட்டிவ் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு காரணமே இல்லாமல்
வெறுமனே படுத்திருக்கிறது இது என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு தனிமையை ஏற்படுத்தும், ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், மோட்டிவேஷனை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உடம்பு நலத்தையே வேலையே செய்யாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் பெட்லேயே படுத்துருக்கோன்னு வச்சுங்களேன், அவங்க உடம்பு நலத்தையும் அது பாதிக்கும் இல்லையா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, இதெல்லாம் நெகட்டிவ் நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சமூக தொடர்பு, சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லாமல், வெளி வட்டாரங்களில் யாரோடையும் பேசாமல் பழகாமல், வீட்டுக்குள்ளேயே பெட்லேயே ரூம்குள்ளேயே இருந்துக்கிட்டு வேலை பார்க்காம, காலேஜுக்கு போகாமல், ஸ்கூலுக்கு போகாமல், படிக்காமல், யார் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணாமல் வெறுமனே பெட்லேயே இருக்கிறது அவங்க மனநலத்தையும் பாதிக்கும். இதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மாற்றாக என்ன செய்யலாம்? இந்த மாதிரி ஒரு பெட் ராட்டிங்கில் நான் இருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணணும், என்னெல்லாம் செய்யலாம், அதை மாற்றுறதுக்கு என்ன விதமான பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கை பற்றி நான் இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். இது என்னென்னா போமோடோரா டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, எப்படிலாம் பண்ணலாம், எப்படிலாம் செய்யலான்றதை பற்றி சொல்கிறேன். போமோடோரா அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நான் இப்போ அறிமுகப்படுத்துகிறேன். போமோடோரா டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு 25 நிமிஷம் வேலை பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் முக்கியமாக பர்ன் அவுட் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக. ஸோ ரொம்ப கடினமாக வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க தொடர்ச்சியாக வேலை செஞ்சால் நிச்சயமாக டயர்ட் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு ஒரு 25 நிமிஷம் வேலை பார்க்குறேன், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஒரு 25 நிமிஷம் வேலை பார்க்குறேன், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதன் மூலமாக என்ன பண்ண முடியும்னா, நம்ம ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் ஆச்சு, வேலை பார்த்த மாதிரி ஆச்சு. ஸோ இது பெட் ராட்டிங்கை தடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூமெண்ட் பிரேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி வெளியே போயிட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு லெஷர், கொஞ்சம் மனசுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸை ஏற்படுத்திக்கிட்டு மறுபடியும் ஒர்க்கை பார்க்குறது, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணலாம். அப்புறம் என்னன்னாக்கா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னாக்கா ஒரு 10 நிமிஷமாவது தன்னுடைய மூச்சு பயிற்சி மாதிரி தன்னுடைய மனசை கவனிக்கிறது. மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சைட்டெக்கில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அமைதியாக உட்காந்து மூச்சு மட்டுமே கவனிக்கிறது, எப்படி நம்ம மூச்சு உள்ளே எடுக்கிறோம், மூச்சு வெளிவிடுறோம் அப்படின்றத கவனிக்கிறது. ஸோ இவைகள்லாம் நம்ம செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது, தூக்கத்தை நேரத்தை நிர்வகிக்கிறது. ஸ்லீப் ஹைஜீன் பற்றியும் நான் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோவோட பின்னணியில் நான் இந்த ஸ்லீப் ஹைஜீன் பற்றி, மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி வீடியோஸ் நான் கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். அது இன்னும் நீங்கள் பெட்டராக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு எந்த நேரம் வேணால் தூங்கலாம், எந்த நேரம் வேணால் எழுந்திருக்கலாம், எப்போ வேணால் வேலைக்கு போகலாம், எப்போ வேணால் உழைக்கலாம், எப்போ வேணால் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் தூங்குகிற நேரத்தை திட்டமிடுறது, எத்தனை மணிக்கு படுக்கிறோம், எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், தூங்குகிற இடத்த தீர்மானிக்கிறது, தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உணவு பழக்கத்தை சரியானபடி நிர்வகிக்கிறது, இவைகள்லாம் நம்ம தூக்கத்தை நிர்வகிக்கிறதுக்கான சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கான ஒரு வழிகளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சரியான தூக்க நிர்வாகத்தை, ஒரு ஸ்லீப் ஹைஜீனை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பெட் ராட்டிங்கில் இது நம்ம தடுக்க முடியும். ஸோ அப்படின்றதெல்லாம் இந்த விஷயங்களை நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். பெட் ராட்டிங் அப்படின்னா அது ஒரு சிம்டமாக இருக்குது, இது நிச்சயமாக ஒரு தொந்தரவாக தான் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு, உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா இது நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப குலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வாழ்க்கையே ரொம்ப வீணாக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வேலை செய்ய விடாமல், மற்றவங்களோட பழக விடாமல், ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிறதுக்கு, உங்கள் பொருளாதார சூழ்நிலையை பாதிக்கிறதுக்கு, உங்கள் மனநிலையை பாதிக்கிறதுக்கு, உங்கள் உடல்நிலையை பாதிக்கிறதுக்கு, உங்கள் சமூக நிலையை பாதிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இதுக்கு பின்னாடியில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக அமையலாம். ஒரு வேளை இதுக்கு பின்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ரெஷனோ ஆன்சைட்டியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களை உங்களால் சரியாக ஃபாலோ பண்ண முடியல, இதை பின்பற்ற முடியல, ட்ரை பண்ணுறீங்க ஆனால் உங்களால் செய்ய முடியல அப்படின்னாக்கா நிச்சயமாக சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மன அழுத்தம் என்ன, மனசோர்வு என்ன, மனப்பதட்டம் என்ன, அவைகளை கண்டறிஞ்சு அவைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவைகளை சரி பண்ணுவதற்கான சரியான நடத்தை முறைகளை, உளவியல் பயிற்சிகளை மேற்கொண்டு அவைகளிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது இந்த மாதிரியான பெட் ராட்டிங்லேருந்து நம்ம தடுக்க முடியும், நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.